Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. திமுகவோட இளைஞரணியோடைய எழுதப்படாத யூனிஃபார்மே வந்து வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட். முதல்வர் வந்து காக்கி பேண்ட்ல வந்துட்டு இருக்காரு நேற்று. அப்போ நம்ம விஜயை மாறிட்டோம் அப்படின்னு சிஎம் நினைக்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப நகைப்புத்தன்மையா இருக்கு இல்லையா? 1000 ரூபாய் மகளிருக்குன்றதே நம்ம மக்கள் நீதி மையம் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு அப்படியே தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. ராம்தாஸ் பலமுறை சொல்லியிருக்காரு, நாங்கள் என்னென்ன தேர்தல் அறிக்கையில் சொல்கிறோமோ அதெல்லாம் லிட்டரலாக காப்பி அடிக்கிறாங்க இந்த இவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து இதுவரை எழுத்துப்பூர்வமாக காப்பி அடித்தவங்க இப்போ ஒரு மாநாடு கான்செப்டை காப்பி அடித்து ஒரு இன்கம் டேக்ஸ் ரைட் நடக்குது. அந்த டைமில் நிறைய பேர் வந்துடுறாங்க. அந்த நெய்வேலியில் ஒரு செல்ஃபி எடுத்தார். அதுக்கப்புறம் அதை வந்து தன்னுடைய ட்ரேட்மார்க்கான எல்லா இடங்களும் போகும்போதும் ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. நேற்று முதல் முறை உதயநிதி செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த 2020 வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு சார். அங்கே கூட விசில கூட பேன் பண்ணிட்டு தான் ஒரு செய்தியில் வந்து விசில வந்து பிசிசிஐயோ ஐசிசிஐயோ பேன் பண்ணல. தமிழ்நாடு போலீஸு சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில் போடுன்ற அந்த இதே இருக்கு. அப்போ அதுக்கு என்ன சார் பண்ணுவாங்க? அதெல்லாம் வந்து விசில் போடாத அப்படின்னு மாற்றாங்க. செங்கோட்டையன் அவர்கள் 42%ன்றாங்க, சில பேர் 30ன்றாங்க, சில பேர் 20ங்கிறாங்க. இதுதான் சார் இருக்கு. 2026ன்றது மக்கள் உண்மையிலே தயாராக இருக்காங்க. என்னைக்கு தேர்தல் வருது அப்படின்றதுல ரெடியாக இருக்கிறாங்க. விசில் சின்னத்துக்கு குத்துறதுக்கா? ஆமாம், விசில் சின்னத்தில் ஒரு அமுக்கு, அவ்வளோதான். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவோட இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு விருதுநகரில் நடந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாவேகாவை அப்படியே காப்பி அடித்து நடத்தின மாதிரி பல பேர் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக தாவேகாவினர் விமர்சிக்கிறாங்க. அப்படி என்ன தான் சார் காப்பி பண்ணாங்க? எல்லாத்தையுமே காப்பி பண்ணோம். சரி, திமுக 75 ஆண்டு பழமையான ஒரு கட்சிங்களேன். செல்ஃபோன் வந்து ஒரு ரொம்ப பாப்புலர் ஆகியது ஒரு 10 வருஷம் இருக்குங்களேன். இந்த 10 வருஷத்தில் செல்ஃபின்றதும் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு இல்லைங்களா? எங்கள் தலைவர் 2020 நினைக்கிறேன், 20 அந்த மாஸ்டர் படத்தில் ஒரு அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்கம் டேக்ஸ் ரைட் நடக்குது. அந்த டைமில் நிறைய பேர் வந்துடுறாங்க. அந்த நெய்வேலியில் ஒரு செல்ஃபி எடுத்தார். அதுக்கப்புறம் அதை வந்து தன்னுடைய ட்ரேட்மார்க்கான எல்லா இடங்களும் போகும்போதும் ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்புறம் அரசியல் நிகழ்ச்சிகளில் மக்கள் சந்திப்பெல்லாம் செல்ஃபி எடுக்கிறாரு. நேற்று முதல் முறை உதயநிதி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. சரிங்களா? திமுகவோட இளைஞரணியோடைய எழுதப்படாத யூனிஃபார்மே வந்து வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு. முதல்வர் வந்து காக்கி பேண்ட்ல வந்துட்டு இருக்கிறாரு நேற்று. பார்த்தீங்களா? அவர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல நிற்கணும். இந்த இடத்துல 2 பேர் ஜம்ப் பண்ணி உடையாந்து கட்டி பிடிப்பாங்க. அவங்கள கட்டி பிடிப்பது ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கட்டி பிடிச்சிடுவாங்க. பவுன்சர் மாதிரி இப்போ போலீஸ் வந்து பவுன்சர் ட்ரெஸ்ஸில் இருந்து இருக்குது நேற்று. அப்போ அது எந்த அளவுக்கு தாவேக்கா அவங்க மண்டையில் உள்ள பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. அப்போ இதே மாதிரி நடிச்சிட்டா வந்து நம்ம தாவேக்காவை ரீப்ளேஸ் பண்ணிட முடியும், நம்ம விஜயை மாறிட்டோம் அப்படின்னு சிஎம் நினைக்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப நகைப்புத்தன்மையாக இருக்குல்ல? அவங்களுக்கு சிந்தனை வறட்சி வந்துருச்சு. அவங்களுக்கு புதுசாக சிந்திக்க தெரியல. சரி, அவங்களுக்கு காப்பி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தொழில். அது பல முறை வந்து பல பேர் சொல்லிட்டாங்க. இப்போ 1000 ரூபாய் மகளிருக்குன்றதே நம்ம மக்கள் நீதி மையம் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு அப்படியே தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ராம்தாஸ் பலமுறை சொல்லியிருக்காரு, நாங்கள் என்னென்ன தேர்தல் அறிக்கையில் சொல்கிறோமோ அதெல்லாம் லிட்டரலாக காப்பி அடிக்கிறாங்க இந்த இவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து இதுவரை எழுத்துப்பூர்வமாக காப்பி அடித்தவங்க இப்போ ஒரு மாநாடு கான்செப்டை காப்பி அடித்து அவங்களுக்கு உலகம் இந்த மாதிரி பேசுமே, எல்லோரும் ஊடகங்கள்லாம் பேசுமே, என்னடா திடீர்னு காக்கி பேண்ட்டு. நான் வந்து பெரும்பாலும் என்கிட்ட ஒரு 7 பேண்ட் இருக்குன்னா அதில் 7 பேண்ட்டில் வந்து 5 பேண்ட்டு காக்கி தான். எனக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் காலேஜ் என்டிடிவியில் சேரும்போதுலேருந்து எனக்கு அந்த கலர் பிடிக்கும். திடீர்னு அவர் வந்து இந்த கலரில் போட்டுட்டு நடந்து வந்து அதுமாதிரி துண்டை வாங்கி கட்டிக்கிட்டு என்னங்க அது காப்பி அடிக்கிறதுலே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட மாற்றலை, லிட்டரலாக அப்படியே. அதே மாதிரி வந்து திரு விஜய் அவர்கள் செய்கிற அந்த அரசியல் தான் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் எடுபடுதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டாரு. மத்தியில் இல்லை, எல்லா மத்தியிலுமே அதான் எடுபடுது. இவங்க அரண்டு போயிருக்கிறாங்க.
அரண்டு போயிருக்கிறதுனால தான் இப்படி சரி இப்படியாவது பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் பேரை கவரலாம், விஜய் நினச்சிப்பாங்க நம்மளை அப்படின்ற மாதிரி. இது என்ன சொல்கிறது, ரொம்ப உலகத்துக்கு தெரியுது, உலகம் சிரிப்பாக சிரிக்குது இவங்கள பார்த்து. ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இப்போ சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த 2020 வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு சார். அங்கே கூட விசில கூட பேன் பண்ணிட்டு தான் ஒரு செய்தியில் வந்து விசில வந்து பிசிசிஐயோ ஐசிசிஐயோ பேன் பண்ணல. தமிழ்நாடு போலீஸு ஏதோ கஞ்சா கடத்துறவங்களை போயிட்டு கஞ்சாவை கைப்பற்ற மாதிரி விசில கைப்பற்றிட்டு இருக்குது. இது புதுசாக இருக்கு சார் இதெல்லாம். அப்போ எந்த அளவுக்கு எங்க ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ங்க இது இது விசில்ன்றது, அது இவங்களுக்கு எவ்வளோ பயத்தை ஏற்படுத்தி. மக்கள் அங்கே இருக்க யாருக்கும் த்ரெட்டும் கிடையாது. விசில் யாருன்னே த்ரெட்டு. ஓகே, விசில் அடித்தா வந்து எல்லாம் பாருங்கள் ஸ்டேடியமே விசில் அடிக்குது அப்படின்றது அது ஒரு பேச்சாக மாறும். ஓகே, அது வந்து ஆயிரக்கூடாதுன்றதுக்காக ஆயிரக்கூடாது அப்படின்னு தான். வேற என்ன இது சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில் போடுன்ற அந்த இதே இருக்கு. அப்போ அதுக்கு என்ன சார் பண்ணுவாங்க? அதெல்லாம் வந்து விசில் போடாது அப்படின்னு மாற்றுவாங்க இவங்க. சரி, அவங்க எந்த அளவுக்கு அரைஞ்சு நட்டுக்கத்தில் இருக்காங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. விசில் என்ன பண்ண போகுது உங்களை? ஜஸ்ட் சவுண்ட். அப்போ அதுவும் இது மாதிரி கொண்டாட்ட ஃபுட்பாலாக இருக்கட்டும், இல்லைன்னா கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எந்த கேமாக இருக்கட்டும், அங்கே விசில் அடிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணம் தானே. இப்போ செலிப்ரேஷன் தானே. ஒவ்வொரு இடத்துலையும் விசில் ஒவ்வொரு மாதிரியான பயன்படுது. அப்போ இங்கே வந்து அது செலிப்ரேஷனுக்காக பயன்படுது, அதை அடிச்சிடக்கூடாதுங்க. எங்கே இதை வேற விசில் அடிச்சிட்டா இது ஒரு பரப்புரையாக நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ற அந்த பயம் இருக்கு. ஆமாம், இல்லைங்க, அவங்களுக்கு விசிலை கண்டா எதுக்குங்க பயப்படுறாங்க? ஏன்னா சின்ன பசங்க விசில் அடிச்சுட்டு போயிருவாங்க. இது வந்து சோஷியல் மீடியால வேற மாதிரி போர்ட்ரே பண்ணிடுவாங்களோ. இல்லை, அப்போ எதுக்கு நீங்கள் அவ்வளோ பயப்படுறீங்க? பயம் தானே அர்த்தம். விசில் தானே அடிச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து இவங்களை வந்து கிண்டல் தானே பண்ணுறீங்க. ஆனால் வெளியே இப்போ போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் அந்த மாதிரி பேனே பண்ணலை, தவறான செய்திகள் தான் சமூக வலைதளங்களில் பரவுது. தவறான செய்திகள் எப்படி சமூக வலைதளங்களில் பரவும்? எல்லாருமே நேற்று இன்சிடென்ட் நடந்ததுனால தான் என்ன பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செய்தியான பிறகு ரொம்ப அசிங்கமாக வந்துடா அப்படின்ட்டு நிறுத்திடுறாங்க. ஏன்னா திருச்செங்கோட்டில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். இந்த ஆர்டிஸ்ட்லாம் அந்த செவரில் வரைவாங்கல்ல, அவங்க விசில் சின்னத்தை வரைஞ்சிருக்காங்க போல. அங்கே எல்லாம் டிஎம்கே கவுன்சில் வந்து மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் வந்துருக்கு. அவங்க ஆர்டிஸ்ட்டு கவலையாக சொல்லிட்டு இருக்காங்க சார். நாங்கள் என்ன சார் பண்ணோம், பொழப்புக்காக பண்ணுறோம், எங்களை எதுவுமே பண்ண விட மாட்டுறாங்க அப்படின்றாங்க. இது மாதிரி நிறைய இடத்துல நடக்குதா சார்? ஆமாங்க. இது என்னன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், இத்தனை ஆண்டுகள், ஒரு 70 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை கூறு போட்டு சாப்பிட்டது 2 பேர். அதனால கொளுத்து போயிருக்கிறாங்க அவங்க. அப்போ இதற்கு தடையாக ஒருத்தர் வராரு, இனிமே இங்கே ஊழல் நடக்காது அப்படின்னும் போது கவுன்சிலருக்கு கடுப்பாகுமா? அவன் தானே லோக்கல் ஊழலின் தொடக்கம் கவுன்சிலரு. அங்கேருந்து தான் வந்து அதுக்கு அடுத்தது லோக்கல் ஊராட்சி, அதுக்கப்புறம் பேரூராட்சி, அதுக்கப்புறம் நகராட்சி, அதுக்கப்புறம் மாநகராட்சின்னு ஒவ்வொரு இடத்துலையும், அதுக்கப்புறம் தமிழக எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்ஸு, சீஃப் மினிஸ்டரு, இதுக்கிடையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், இதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் கொள்ளையடிச்சிருந்ததை ஒருத்தர் வந்து ஸ்டாப் பண்ண போகிறான் அப்படின்னா நீங்கள் எப்படி அவங்க வந்து எல்லா இடத்துலையும் எல்லா நிலைகளிலும் பதட்டம் வரும்ல. அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஓகே, நீங்கள் இதை சொல்லிட்டீங்க. இந்த குரூப் 2 எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயிருக்கு சார். ஏதோ டெக்னிக்கல் மிஸ்டேக், டெக்னிக்கல் எரர்ன்றாங்க. இவ்வளோ மாணவர்கள் அவங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல இது கேன்சல் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். இந்த செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மோசமானதுங்க இது. தமிழக அரசும் சரி, டிஎன்பிசியும் சரி, மக்கள்கிட்ட இந்த ஆஸ்பிரண்ட்டை மன்னிப்பு கேட்கணும். திறந்து ஓப்பனாக எங்களை மன்னிச்சிங்கன்னு சொல்லணும். நான் வந்து கடந்த 4.5 ஆண்டுகளாக டிஎன்பிசியில் நடக்கிற ஊழல் ஒன்று நாங்கள் வெளியிட்டோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த குரூப் 4ல் பெரிய குளறுபடி நடந்துச்சுன்னா, அப்போது நாங்கள் அந்த வீடியோலாம் வெளியிட்ட பிறகு என் ஃபோட்டோவை போட்டு டிஎன்பிசி என்னதுமா சொல்லிச்சு, அரசியல் நோக்கத்தோடு இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து எல்லா பரீட்சையும், டிஎன்பிசி நடத்தின எல்லா பரீட்சையிலையும் பிரச்சனை. டிரான்ஸ்லேஷன் வந்து இது பிரஸ்ட்டை வச்சு ஒரு இது பண்ணானுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான தலைவர் அவரை வந்து தப்பாக இழிவுபடுத்தினாங்க. பஸ்ஸில் அனுப்பிச்சாங்க கொஷின் பேப்பரை. பஸ்ஸில் அனுப்பிச்சா எப்படிங்க சேஃப்டியாக இருக்குங்கிறான். ஒரு எக்ஸாமில் வந்து கொஷின் பேப்பர்லாம் ஆல்ரெடி இந்த சீல்லாம் உடைக்கப்பட்டு இருந்துச்சு, இன்னொருல ஆன்சர் ஷீட் உடைக்கப்பட்டு இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் ப்ரைவேட் கோச்சிங் சென்டரில் படித்தவங்க எல்லாம் நல்ல மார்க்கில் பாஸ் ஆகிறாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக இங்கே ஊழல் குற்றச்சாட்டு அதிகரித்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. இது மொத்த சிஸ்டமும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமாயிடுச்சு. பல லட்சம் பேரோட கனவு இது. இப்போ லாஸ்ட் மினிட்ல இதில் கேன்சல் ஆகிறதுலையும் ஏதாவது சம்திங் முறைகேடு நடந்திருக்கும். ஆப்வியஸாங்க. எப்போ இதில் வந்து இவனுக்கு எக்ஸாம் நடத்துறதே தகுதி இல்லாத டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சுங்க. அது அரும்பாக்கத்தில் வந்து
ஐ திங்க் மோர் தென் 800 பீப்புள் வந்திருக்காங்க. பாதி பேருக்கு ஹால் டிக்கெட்டே இங்கே வரல. ஆனால் இவங்கள்ட்ட ஹால் டிக்கெட்டே உங்களுக்கு சென்டர் அறுப்பாங்கன்னு போட்டிருக்கா, அவங்களுக்கு நம்பரே வரல. அவன் என்னதுக்கு ஆகுது? ஒரு எக்ஸாம் அதுதான் அது வேலையே. டிஎன்பிஎஸ்சியோட வேலையே எக்ஸாம் நடத்துறது தான். அதே அவனுங்க எப்படி பண்ணானுங்கன்னா எப்படி? அதான் திரு விஜய் அவர்கள் கூட அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தார், இதில் ஏதோ ஊழல் நடந்திருக்கும். ஏன்னா நகராட்சி நிர்வாகத்துறையில் ஊழல் நடந்துச்சு, அதுலேயும் இது மாதிரி அதில் ஒரு போஸ்ட்டுக்கு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் நேரு துறையில். அப்போ இந்த மொத்த நீ எதுக்கு தனித்தனியாக எக்ஸாம் நடத்துற? எல்லா எக்ஸாம் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் நடத்தணும். அதுக்கு தானே அந்த போர்டு இருக்குது. டிஎன்பிஎஸ்சி இருந்தால் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா நீ தான் மொத்த தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா அரசு வேலைக்கும் ரெக்ரூட்டிங் போர்டு. அப்புறம் இதே தனித்தனியாக டிஆர்பி ஒரு பக்கம், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம், மெடிக்கல் ஒரு பக்கம், எதுக்கு எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு. அப்போ இதுவுமே பெரிய கொள்ளையடிக்கிற சென்டராக மாறிடுச்சு. ஸோ இது இருக்கலான்ட்டு டெஃபினட்டாக இருக்குங்க. இதில் வந்து எந்த இது வந்து ஒரு பிரச்சனை இல்லை, 2 பிரச்சனை இல்லை, பலாயிரம் பிரச்சனை இந்த டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. மாணவர்களோட எதிர்காலத்துல இவங்க காம்ப்ரமைஸ் எவ்வளோ பேருங்க நீங்க நம்புறீங்களா? 4 வருஷம் 5 வருஷம் இதுக்காக டெடிக்கேட்டடாக படிக்க. ஒரு லேடியெல்லாம் நான் போன இன்டர்வியூவில், சார் நான் வந்து என் கல்யாணம் ஆனதுலேருந்து நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு தான் சார் இருக்கேன், ரொம்ப சீரியஸாக படிக்கிறேன். இப்போ என் குழந்தையும் பிறந்துச்சு, அப்பயும் படிக்கிறேன். இப்போ திடீர்னு இந்த எக்ஸாம் அப்படி சொதப்பி விட்டாங்க. இப்போ எங்கள் மாமியார்லாம் நீ இதை வச்சு எங்களை ஏமாத்துற, வேலை செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லி திட்டுறாங்க சார். நான் வீட்டையும் பார்த்துக்கணும், நான் ஒரே ஆஸ்பிரண்ட், நான் எப்படியா இருந்தால் ஒரு சப் கலெக்டர் ரேஞ்சில் போயிடுவேன், அதுக்கு தானே சார் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றாங்க. இந்த ஒரு நாள் போயிடுச்சு, இவன் 6 மாதம் கழிச்சு வைக்கிறாங்களோ இந்த கவர்மெண்ட் அதுக்குள்ளே காலி ஆகிடும், முடிஞ்சிடும். அதுக்குள்ளே 1 வருஷம் கழிச்சு வச்சா எத்தனை பேருக்கு ஏஜ் பார் ஆகிடும்? எவ்வளோ பெரிய விஷயம் சார், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அவன் 5 வருஷம் 6 வருஷம் இதுக்காகவே உழைச்சி போனால் இந்த கவர்மெண்ட் என்ன அக்கறையில் இருக்குது? ஒரு மண்ணு கிடையாது, கண்காட்சி மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. கண்காட்சி நடத்துறது மட்டும்தான் இந்த கவர்மெண்ட்டோட ஒரே கவலையாக இருக்குது. எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி இந்த விளம்பரத்தை நம்பி தான் இந்த கவர்மெண்ட் இருக்கு. ஆமாம், விளம்பரம் விளம்பரம் விளம்பரம், வேற என்னங்க இதுக்கு? வேற என்ன பண்ணிடுறாங்க சார்? இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ திரு விஜய் அவர்கள் அடுத்தபடியாக சேலத்துக்கு பரப்புரை செய்ய போகிறாரு. சேலம் 13ஆம் தேதி. ஸோ பணிகள்லாம் எப்படி சார் இருக்குது? இந்த பரப்புரைக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு பூஸ்ட் இருக்க போகுது? எலெக்ஷன் வேறு வந்துருச்சு. பரப்புரை உண்மையில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த முறை இது என்ன பண்ணுன்னா, இவ்வளவு நாள் இருந்ததை விட நேஷனல் மீடியா அதிகமாக கவர் பண்ணும். எப்படி சார் நேஷனல் மீடியா? ஏன்னா இப்போ அவங்களுக்கும் அது வியாபாரம் தானேங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த சுனாமி அடிச்சிருந்துச்சு, இப்போ நேஷனல் லெவலில் சுனாமி. ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த ஆஃப்லைன் இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் ஏங்க அது ஆஃப்லைன் இன்டர்வியூவே கிடையாதுங்க, அது இன்டர்வியூவே கிடையாது. யார் சொன்னது இன்டர்வியூன்னு? ஏன்னா இன்டர்வியூன்ற மாதிரி தான் எல்லாமே சொல்லிட்டு நான் சொல்கிறேனே, அப்படி ஒரு இன்டர்வியூவே நடக்கல. இன்டர்வியூனா எப்படிங்க? இப்போது என்டிடிவிலேருந்து அந்த குரூ வந்து தலைவரை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலான்னு போனவங்க தான். இவங்க இங்கேருந்து போகும்போது தலைவரை பற்றிய ஒரு அபிப்பிராயத்தோடு போகிறாங்க. அங்கே போன பிறகு சுக்குநூறாக உடையுது. இவங்க முன்கூட்டியே ஒரு பிம்பம் வச்சுருந்துருப்பாங்களே, அந்த பிம்பம்லாம் உடையுது. என்னடா நம்ம எதிர்பார்த்த ஆள் வேறையா இருக்கிறாரு, இங்கே உண்மையிலே வேறையா இருக்கிறாருன்ட்டு அவங்க வந்து என்ன ஆகிட்டாங்க, வெளியில் அவங்க அப்படியே எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. இருந்து சரி நம்ம இதை வந்து ஒரு அனுபவத்தை தலைவரோட பேசின அந்த சந்திச்சா ஒரு அனுபவத்தை ஒரு நேர்காணலாம் பண்ணுறான் அப்படின்னு பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுது, அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, என்டிடிவி சமிட், அது வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் நடந்த ப்ரோக்ராம். அதில் பெரும்பாலும் வந்து டிஎம்கே தன்னுடைய சாதனைகளை புகழ்கிறதுக்காக தமிழக அரசோடைய ஸ்பான்சர்ஷிப்பில் நடந்த ப்ரோக்ராம். அதெல்லாம் காலியாக போச்சு. ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபு, அதுக்கப்புறம் இவங்க சந்தித்த அந்த நிகழ்வுகள் அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. டேய், நாங்கள் இவ்வளோ கோடி செலவு பண்ணி உங்களை வந்து நேஷனல் லெவலில் எங்களை வந்து பெரிய ஊட்டுக்குள்ளெல்லாம் பாராட்டி நீங்கள் பேசுவீங்கன்னு பார்த்தா கடைசி நீ அங்கே போயிட்டு வந்து அது ஹிட் ஆயிடுச்சுன்ட்டு அவங்களுக்கு வேற வழி இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது இல்லை. அப்போ மறுபடியும் அடி தலைவர் மேலே பேஷ் பண்ணு, அதனால இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அதை ஒரு உருட்டு விட்டுறாங்க. அதுதான் அந்த ஆஃப்லைன் இன்டர்வியூன்ற வேர்டு. ஆஃப்லைன்ற இன்டர்வியூவே கிடையாது. எப்படிங்க ஆஃப்லைனில் இன்டர்வியூ எடுக்க முடியும்? ஏன்னா நிறைய பேர் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் இல்லை, அதில் நீங்கள் சொல்கிறதுனாலும் 5 மணி நேரம் எடுத்தாங்களாம், அதில் 3 மணி நேரம் தான் தேரிச்சான். அந்த 3 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கட் பண்ணி அடுத்த வாரம் வருமா, எப்படிலாம் விட்டுறாங்க தெரியுமா? இதில் கூட வந்து நேரில் வந்து பேச மாட்டார்ன்ற மாதிரி தான் விமர்சனம்லாம் எல்லா அதானி மீடியாவுக்கு கொடுத்தாங்களாம். அதானி மீடியாவுக்கு தமிழ்நாடு அரசு மக்கள் வரி பணத்தை உங்களுடைய பெருமை பித்தத்துக்கு நீங்கள் அதானிக்கு ஸ்பான்சர் பண்ணீங்க அந்த ப்ரோக்ராமுக்கு. அவர் வந்து என்ன ஒரே ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்தாரு. ஒரே ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க. அவங்க சந்தித்தாங்க அப்படின்றதுக்கு ஆதாரம் ஒரே ஒரு ஃபோட்டோ தானே, அது தவிர என்ன வந்துச்சு?
சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ இப்போ வந்து தாவேக்காக்கு எவ்வளவுதான் வாக்கு சதவீதம் இருக்குன்ற மாதிரி ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் 42%ன்றாங்க, சில பேர் 30ன்றாங்க, சில பேர் 20ங்கிறாங்க. இதுதான் சார் இருக்கு. ஏங்க எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பிக்கும் இது 2% வாங்கினா பெரிய விஷயம். இந்த பேசின வாய்கள் தான் அதெல்லாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நேரத்திலேயே அப்போவே கேஜ் பண்ணது 20%. அப்போ கட்சி வந்து பேர் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. ஐ திங்க் விக்ரவாண்டி மாநாடு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிடலை, அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் போட்டியிடல. அப்போவே 20%. அப்போ நான் சொல்லும்போது எல்லாரும் வந்து சிரிச்சாங்க, என்னங்க இவ்வளோ % சொல்கிறீங்களே அப்படின்னு. இப்போ வந்து எல்லாரும் வந்து 42%. பட் இதையும் தாண்டியது இது வந்து ஒரு சுனாமிங்க. இந்த தேர்தல் 2026ன்றது எவ்ரி 5 ஆண்டுகளுக்கு வர ஒரு தேர்தல் இல்லை, எப்பயாவது வரக்கூடிய தேர்தல். அப்போ எந்த தைரியத்தில் திமுக வந்து திராவிட மாடல் 2.0 அமையுன்றாங்க? அவங்களுக்கு பயங்க. பயத்தை வெளில காட்டிக்க முடியுமா? தைரியமாக இருக்கிறதுன்னா என்ன? பயப்படாமல் நடிக்கிறது தான். அதை அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடிய மாட்டேங்குது. தொடர்ந்து அவங்க செஞ்ச இந்த திட்டங்கள்லாம் பட்டியல் போட்டுக்கிட்டே வராங்க, மக்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொன்னாலும் மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது, அவங்க மேலே மிகப்பெரிய புத்திசாலி. இங்கே வந்து ஒரு அமைதியான அலை இருக்குது, அது அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. அது என்னைக்கு மேலே எழுன்றது தேர்தல் அன்னைக்கு தெரியும். ஏன்னா சார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேக்ஸிமம் ஏப்ரல் 2nd வீக் வந்து எலெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது தேதி வேறு. விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் பரப்புரை பண்ண மக்கள் தயாராக இருக்காங்க. மக்கள் உண்மையிலே தயாராக இருக்காங்க. என்னைக்கு தேர்தல் வருது அப்படின்றதுல ரெடியாக இருக்கிறாங்க. விசில் சின்னத்துக்கு குத்துறதுக்கா? ஆமாம், விசில் சின்னத்தில் ஒரு அமுக்கு, அவ்வளோதான். பல நாடுகள்லேருந்து வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. கமர்ஷியலையும் நிறையா நான் பார்க்குறேன். நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன், தாவேக்கா குடும்பத்தோட இருக்கேன், இதுவரை நான் வந்து பல வருஷம் ஆச்சு ஓட்டு போட்டு, இருந்தாலும் நான் வந்து இந்த வாட்டி ஓட்டு போடுவேன் அப்படின்றாங்க. அவ்வளோ என்ன சார் விஜய் அவர்கள் மேலே ஒரு கிரேஸ் இருக்கும்? கிரேஸ் மட்டும் இல்லைங்க, இது தலைவர் வந்து உண்மையிலேயே எந்த சாதியை நீங்கள் அதில் அவர்களை அடைச்சி பார்த்துட முடியும். சாதி மதம் எதுவுமே அவரால் பூச முடியாது. கொள்கையில் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. நீ என்ன அழுத்தம் வேணாலும் கொடுத்துப்பாரு. என்கிட்ட இந்த மூஞ்சி அழுத்தத்துக்கெல்லாம் அடி பண்ணியாது. கரெக்டுங்களா? நீ என்ன வேணால் பண்ணிக்க, ஐ ஆம் ஸ்ட்ரைட். நான் வந்து ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யவும் அனுமதிக்க மாட்டேன்னு இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த 2 தலைவர் சொல்லுவாங்களா பாருங்க, சொல்ல வச்சிருங்க பார்ப்போம். நீங்கள் அப்படி சொல்ல மாட்டாருன்றீங்க. ஆனால் வந்து இப்போ ஒரு சீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா கேட்குறதா ஒரு தகவல்லாம் வந்துருக்கு. தகவல் தாங்க வரும், அது உண்மையை நிரூபிக்க சொல்லுங்கள். அது எப்படி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்ட வேண்டியதான். 5 தொகுதியில் நிற்கிறாரு, 3 தொகுதியில் நிற்கிறாரு, தொகுதியில் நிற்கிறாரு, தொகுதியில் நிற்கிறாரு. எல்லாம் இன்னைக்கு மையப்புள்ளி தாவேக்கா. தமிழக அரசியலில் மட்டும் இல்லாமல் தமிழக என்ன சொல்கிறது கல்ச்சுரல் ஸ்பேஸ்லேயும் முதன்மையாக நிற்கிது. அப்போ இன்றைக்கி எல்லாமே செய்திகளாக இருந்தாலும் சரி, அரசியல் விவாதங்களாக இருந்தாலும் சரி, செய்தி விவாதங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் நகர்வுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மையப்புள்ளி தாவேக்கா தான். தாவேக்கா என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு கவுண்டர் கொடுக்குறது தான் இவங்க வேலையாக இருக்குது. அகெயின் எக்ஸாம்பிள் நம்ம விருதுநகர் மாநாடு. ஓகே, இதெல்லாம் முன்னாடி சார் விஜய் அவர்கள் போட்டியிடவே மாட்டார்ன்ற மாதிரி இன்னொரு நரேஷன் சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்னது, பொய் சொல்றதுக்கும் கற்பனை பண்றதுக்கும் கற்பனையை சொல்றதுக்கும் எல்லையே இல்லாம எதுவுமே வேணாமே. உங்களுக்கு எந்த மெட்டீரியல் எவிடன்ஸும் தேவையில்லையே. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போட்டுட்டே போயிட்டே இருக்கலாம்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி.